வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம். அதான் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல். இதுதான் சேப்பங்கிழங்கு. எல்லோரும் ஈஸியாக உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த கிழங்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் யோசிப்போம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க, இது எப்படி ரொம்ப கஷ்டமோ எப்படி செய்கிறதுன்னு. இது பக்குவம் மாறிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிரும். வேகிறது தான் ரொம்ப முக்கியம். அதே இதில் 2-3 டைப் இருக்குது இந்த ரோஸ்ட் பண்ணுறதுல. ஆனால் ரொம்ப ஈஸியாக மொத சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் இப்போ சொல்ல போகிறோம். இதுக்கு நான் சேப்பங்கிழங்கு ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா பார்த்து எடுக்கணும். எல்லாம் ஒரே சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாகவும் தடியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. ரொம்பலாம் கூட வாஷ் பண்ண தேவையில்லை, இந்த தோலை உரிச்சிடுவோம். அதனால் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு மசாலா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். வெள்ளைப்பூடை ஒரு 6-7 வெள்ளைப்பூடை நல்லா இடித்து தோலோடே எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்தளவு கருவேப்பிலை. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள் இது 1/2 கிலோன்றதுனால 5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். அதே 5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். 2-3 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். மசாலா கம்மி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இந்த சேப்பங்கிழங்கை 3/4 பதம் வேக வைக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம கிழங்க சேர்த்துடலாம். இதை இந்த மாதிரி கடாயில் சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சா ஒரு சமயம் குழஞ்சி போயிடும், ஒரு சமயம் வேகாமல் இருக்கும். இதுனா நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு. 3/4 பதம் வேகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வெந்ததுக்கப்புறம். இப்போ கிழங்கு ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி ஒரு கிழங்கை ஒரு கத்தியோ சினுக்கரிக்கையோ எடுத்து இப்படி குத்துனீங்கன்னா சுலபமாக அப்படியே உள்ளே போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்கு கூட தேவையில்லை. இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஈஸியாக தோல் உரிய வருது பாருங்கள். சூடாக இருக்குன்றதுனால நார்மல் தண்ணியில் இப்படி போட்டு எடுக்க சொல்கிறோம். இப்படி எடுத்தாவே 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ ஈஸியாக தோல் உரிக்கிறது எப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா கிழங்கையுமே நல்லா தண்ணியில் மூழ்க வச்சுட்டு இப்படி கையில் அப்படியே எடுத்தாவே சூப்பராக பாதாம் எப்படி எடுப்போம் அதே மாதிரி ஈஸியாக வந்துடுது பாருங்கள். இல்லைன்னா ஒவ்வொன்றா நம்ம உரிச்சு நகத்தை வச்சு உரிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வெந்துருச்சுன்னா இப்படி அமுக்குனாவே அழகாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா கிழங்கையும் இதே மாதிரி எடுத்துருங்க. இப்போ இந்த சேப்பங்கிழங்க அழகாக எல்லாத்தையுமே தோலை எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிழங்கா நம்ம நல்லா நறுக்கணும். இதை அவங்கவுங்க இஷ்டம் தான், எப்படி வேணால் நறுக்கலாம். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக வரணும்னா நல்லா சின்ன சின்ன தின்னாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிழங்கை எடுத்து நீங்கள் வெறும் 2ஆக போட்டிங்கன்னா ரொம்பலாம் மொறுமொறுன்னு வராது. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இன்னும் தடியான கிழங்குனால இன்னும் கூட இதையும் இந்த 4ஆக வெட்டினதையும் அப்படியே அதுக்கு மேலே இன்னும் நீளமான இருக்குன்னா நம்மளுக்கு இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சீக்கிரமும் ஃப்ரை ஆகும். ரொம்ப ரோஸ்ட் ஆகி வந்துடும். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நறுக்கிக்கிறோம். இந்த பக்கம் நறுக்கிக்கிட்டு இருக்கும்போதே டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி கிழங்கை எடுத்து இப்படி போடுறோம். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்பவும் கிறிஸ்பியாக எடுக்க தேவையில்லை. நம்ம ஒரு தடவை நம்ம வறுக்க போகிறோம். அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக தேவையில்லை. இப்போ இந்த அளவு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அப்படியே சத்தம் லைட்டாக அடங்க ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் அப்படி வடித்து எடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இது டீப் ஃப்ரை பண்ணனால ரொம்ப எண்ணெய் குடிக்கும்லாம் நினைக்க வேணாம். இது ரொம்பலாம் எண்ணெய் இழுக்காது. நல்லா வேக வச்சுட்டோம். தண்ணியை வடித்து பொரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. இதில் எல்லா மசாலையும் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது. ஊற்றிட்டு இங்கே நம்ம மசாலாவை இப்போ இதில் பரட்ட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், வெள்ளைப்பூடு,
அப்புறம் கருவேப்பிலை, இதிலே எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கலை, இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு தடவை கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை எல்லா பக்கமும் பரட்டி விட்ருங்க. ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறனால நல்லா ஒட்டிக்கிறோம். சும்மா பெரட்டிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் அப்படியே எடுத்து இதில் போட வேண்டியதுதான். இதில் சேர்த்துட்டு அப்படியே கை விடாமல் நல்லா வறுக்கிறோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மசாலாலாம் வந்து இந்த கிழங்குல ஒட்டுற அளவுக்கு வறுத்துக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம், அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.